ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎம்டிஜே அகாடமி. நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரைட்டான மவுஸ் வந்து இந்த ட்ராக் பால் மவுஸ் தான். லாஜிக் யூஸ் பண்ணுறீங்க, எஃப்எல் ஸ்டுடியோ அப்படி இல்லைனா ஏபிள்டன் லைவ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஏடபிள்யூ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரைட்டான மவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பால் மவுஸ் தான். ட்ராக் பால் மவுஸ் என்னென்னா நம்ம ஆர்ம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். இந்த பால் மேலே கை வச்சு இந்த கர்சர் மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கர்சர் மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே லெஃப்ட் ரைட் இங்கேயே இருக்கும். ஸோ உங்கள் ஆர்ம் மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படியே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆர்ம் பெயின் இருக்காது. நான் வந்து இன்னொரு பேடிங் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக்லி இந்த மாதிரி மவுஸில் என்ன பிரச்சனை வரும்னா இந்த பால் வந்து டர்ட் ஆகிடும். அது எப்படி க்ளீன் பண்ணணும்னா ஜஸ்ட் பாலை புல் பண்ணிட்டிங்கன்னா வெளியே தனியாக வந்துடும். இது ஒரு பால் தான், அது நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாத், ஸோ இதில் வந்து இந்த பாலை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம்.